பயிற்சி 8.4 கொஷின் நம்பர் 2 பாருங்கள். பின்வரும் சார்புகளுக்கு fx, fy காண்க. மேலும் fxy = fyx என காட்டுக. இந்த ரெண்டும் சமம்னு நம்ம காட்டணும். ஃபஸ்ட்டு fxும் fyயும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். fxும் fyயும் ஃபஸ்ட்டு fx எப்படி போகிறது அப்படின்னா, இது கொடுத்துருக்கிறது என்ன மாடல் இருக்குது? u/v அந்த மாடல் இருக்கா? இப்போது விக்கு ஸ்கொயரு, கீழே விக்கு ஸ்கொயர் போட்டாச்சா? விக்கு ஸ்கொயர் மேலே v இன்ட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃபரன்ஷியேட் 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 மைனஸ் 3x இன்ட்டு கீழே வர்றதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா வியை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா y 0 வருமா? sin xக்கு cos x. அப்போ fx = என்ன வந்திருக்கு? இந்த ஸ்டெப்பு பாருங்கள். அந்த 3 உள்ள இன்ட்டு வரும்போது 3y + 3 sin x மைனஸ் 3x cos x டிவைடட் பை y + sin xக்கு ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இது வந்து என்னது? fxக்கு. அடுத்தது fy போடலாமா? fy அப்படிங்கும்போது நம்ம என்ன இந்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒய்யை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்? மேலே ஒய்யே இல்லை, அதாவது 3x அப்படியே வச்சுக்கோ. 1/y இங்கிற மாடல் இருக்கா? 3x அப்படியே வச்சுட்டா 1/y அது என்ன பண்ணும்? -1/y². இப்போ -1/y + sin xக்கு ஹோல் ஸ்கொயர். மறுபடியும் உள்ளே வர ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இன்ட்டு 1. அப்போ இந்த ஸ்டெப்பு ரெடி. அப்போ -3x/y + sin xக்கு ஹோல் ஸ்கொயர். இப்போ அடுத்தது fxும் ரெடி, fyயும் ரெடியா? fxyனா என்ன அப்படின்னா, fxyனா ∂/∂x. இந்த ஃபஸ்ட்டு fxன்னு இருக்குது பாருங்கள், அது அப்படியே fxனா ∂/∂xன்னு அர்த்தம். ∂/∂x. அடுத்தது உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த இடத்துல y வருது பார்த்தியா? அப்போ fy. அப்போ ∂/∂x இன்ட்டு fyயோட இந்த ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். -3x/y + sin xக்கு ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம மறுபடியும் இதை u/v மெத்தடில் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் மேலே இருக்குது, கீழே இருக்குது. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வரும்னா, இந்த ஸ்டெப்பில் பாருங்கள், கீழே இருக்கிறதுக்கு ஸ்கொயராக y + sin x ஹோல் ஸ்கொயருக்கு ஒரு ஸ்கொயர் பண்ணும்போது ஹோல் பவர் 4 வந்துருமா? இப்போ கீழே இருக்கிற y + sin x அப்படியே வச்சுட்டு மேலே வரது டிஃபரன்ஷியேட் பண்ணால் -3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -3 ப்ளஸ் 3x இன்ட்டு எப்படின்னா, ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கும், இதில் ஒரு -3x இருக்கனால +3x இன்ட்டு கீழே வரதை அப்படியே வச்சுக்கோ. இப்போ இது +3x மேலே வரதை அப்படியே வச்சுட்டோமா? கீழே வரதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் y + sin x ஹோல் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 × y + sin x இன்ட்டு cos x. அப்போ ரெண்டுலேயும் காமனாக y + sin x எடுத்துக்கோ. இந்த ஸ்டெப்பில் y + sin x வெளியே எடுத்தால் என்ன வரும்? மேலே -3 இன்ட்டு y + sin x ப்ளஸ் இந்த 3x × 2 6x இன்ட்டு cos x. 6x இன்ட்டு cos x இதிலேருந்து வரும் நம்மளுக்கு. அப்போ y + sin x ஹோல் பவர் 4ஓட கேன்சல் பண்ணால் y + sin x ஹோல் பவர் 3 வருமா? அப்போ கீழே என்ன வரும்னா y + sin x ஹோல் பவர் 3. ஓகேவா? ஹோல் பவர் 3 மேலே ரெண்டுலேயும் காமனாக 3 எடுத்துட்டோம் அப்படின்னா 2x cos x -y sin x -y - sin x இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ இதுதான் என்னது? fxy. இந்த ஆன்சர் fxy. ஓகே, இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்தது fyx எப்படி போகிறதுன்னு பார்க்கலாமா? அப்போனா fyன்னு வருது இல்லையா? அப்போ ∂/∂yன்னு போட்டுக்க. கடைசியில் x வருதுல்ல, அப்போ fx போட்டுக்கலாம். = ∂/∂y இன்ட்டு இந்த fxக்கான ஆன்சர் எவ்வளவு? அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். 3y + 3 sin x - 3x cos x டிவைடட் பை y + sin xக்கு ஹோல் ஸ்கொயரா? சரி, இப்போ நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எதை பொறுத்து? ஒய்யை பொறுத்து. y மேலே இருக்குது, கீழே இருக்குதா? இப்போ நம்ம u/v மெத்தடில் போடலாம். கீழே வர y + sin x ஹோல் ஸ்கொயருக்கு மறுபடியும் ஸ்கொயர் பண்ணால் ஹோல் பவர் 4 ஆயிருமா? இந்த ஸ்டெப்பில் அடுத்து என்ன வரும்? கீழே வர y + sin x ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு மேலே வரதெல்லாம் ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3y பண்ணால் 3. அப்போ அடுத்தது +3 sin xல் ஒய்யே இல்லை, அதனால் 0. அடுத்ததுலையும் ஒய் இல்லை, அதனால் 0. அடுத்தது -3y + 3 sin x - 3x cos x இன்ட்டு y + sin x ஹோல் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் பவரில் இருக்கிற 2 முன்னாடி வரும். y + sin x ஹோல் பவரில் 1 மறுபடியும் உள்ளே வரதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இன்ட்டு 1 வரும், அது போட தேவையில்ல. இப்போ இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் என்ன? y + sin x காமனாக எடுத்துடலாம். y + sin x காமனாக எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கீழே y + sin x ஹோல் பவர் 4 இருக்கும் இல்லையா? அதில் மேலே 3 × y + sin x -2 × 3 × y + sin x -3 x cos x. ஓகேவா? அடுத்தது அதில் y + sin xக்கு y + sin x ஹோல் பவர் 4ல் கேன்சல் பண்ணிட்டோம்னா கீழே y + sin x ஹோல் பவர் 3 மட்டும் இருக்குமா?
அப்போ மேலே மட்டும் என்ன இருக்கும் நம்மளுக்கு 3 இன்ட்டு எல்லாத்துலேயும் காமனாக 3 எடுத்துக்கோ 3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் அதில் -2 உள்ளே இன்ட்டு பண்ணிடுங்க இதில் -2 உள்ளே இன்ட்டு பண்ணிட்டீங்கன்னா -2y -2 sin x -2 ப்ளஸ் 2x cos x கிடைக்கும் இந்த ஸ்டெப்பு. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், இதில் 3 இன்ட்டு அந்த ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஹோல் கியூப்புக்கு கீழே வரது அப்படியே இருக்கட்டும். மேலே பாருங்கள் இந்த -2 sin எக்ஸும் ப்ளஸ் சைன் எக்ஸும் சேர்த்தா மைனஸ் சைன் எக்ஸ் மட்டும் இருக்குமா, அதில் நம்ம 2x cos x இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோ. -2y மைனஸ் ப்ளஸ் ஒய்யும் -y அதில் செகண்ட் எழுதிக்கோ. அடுத்து -x cos sin x. அப்போது இந்த ஆன்சர் 2ன்னு வச்சுக்கோ. 1 2 ஈக்குவலாக இருக்கா, அப்போ 1,2 fxy is equal to fyx அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுலேயே செகண்டு பாருங்கள், f of x, y equal to tan inverse xy tan inverse of x by y. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா, இதே ஃபார்முலாவை நம்ம இப்போ செக் பண்ண வரோம். ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். என்ன டிஃபரன்ஷியேஷனா, பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் தான். சஃபிக்ஸில் எக்ஸ் போட்டுதாங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். இப்போ tan inverse ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 1/1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயராக அந்த மாடல் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/1 ப்ளஸ் அந்த எக்ஸ் பை ஒய்க்கு ஸ்கொயரு x²/y². மறுபடியும் இது எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x/y டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/y. அப்போது அடுத்த ஸ்டெப்பில் அந்த கீழே மட்டும் 1/, அப்படியே இருக்கட்டும். கீழே இந்த ஸ்டெப்பில் y இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், y² + x² ஹோல் டிவைட் பை y² எழுதிக்கலாமா, அதை இங்கே எழுதியாச்சு. இன்ட்டு 1/y ஈக்குவல் டு ஒரு ஒய்க்கு ஒரு ஒய் ஏதாவது என்ன பண்ணிட்டோம், டிவைடுக்கு கீழே டிவைட் வந்துன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த y² வந்து எங்கே போகும், இப்படி மேலே போயிருமா. இந்த y² மேலே போச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், y² + x² இன்ட்டு 1/y. ஒரு ஒய்க்கு ஒரு ஒய் கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா y/x² + y². இந்த ஸ்டெப் கிடைக்கும். y/ இல்லை y² + x² அப்படி எழுதுனா எழுதிக்கலாம். இப்போ வந்து எஃப்ஐ வந்து எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தியாச்சா. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எஃப்ஐ வந்து ஒய்யை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். அதாவது fy என்னன்னா 1/1 + x²/y² இன்ட்டு இது ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது x/y ஒய் கீழே இருக்குது இல்லையா, அப்போ -x/y². அப்போது இதை என்ன பண்ணுறோன்னா, இது எப்பவும் போல் ஃபஸ்ட்டு போய் y² மேலே போயிருமா, கீழே x² + y² எழுதலாமா, -x/y². y²க்கு y² கேன்சல் ஆச்சுன்னா இந்த ஸ்டெப்பில் அப்போ என்ன வரும் நம்மளுக்கு, -x/x² + y². இது y/x² + y² -x/x² + y². ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ fxயும் fyயும் போட்டாச்சா, fxy போட போகிறோம். fxyனா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, fxக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ∂/∂x போட்டுக்க, அந்த yக்கு பதிலாக நம்மளுக்கு fy போட்டுக்கிறோம். அப்போ ∂/∂x இன்ட்டு fyயோட ஆன்சர் அளவு -x/x² + y². இப்போ இதிலேருந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா, எந்த எக்ஸை பொறுத்த வகைப்படுத்துகிறோம், எக்ஸ் மேலே இருக்க கீழே இருக்குது, UBV மித்தல போடுறோம். கீழே இருக்கிறதுக்கு ஸ்கொயர் x² + y² ஹோல் ஸ்கொயர். இப்போ கீழே இருக்கிற x² + y² அப்படியே வச்சுட்டு மேலே வர -x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1 ப்ளஸ், அதாவது -(-x) ஃபார்முலா ஒரு மைனஸ், இதில் ஒரு மைனஸ் இருக்கிறனால +x ஆயிரும். கீழே வர x² + y² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. இப்போ டோட்டலாக இதை சிம்பிளை பண்ணும்போது -x² - y² + 2x² டிவைட் பை x² + y² ஹோல் ஸ்கொயரா. இது ஆர்டர் எழுதும்போது என்ன வரும், இந்த 2x² இந்த ஒரு x² மைனஸ் பண்ணிட்டோம்னா அப்போ x² - y² ஹோல் டிவைட் பை x² + y² ஹோல் ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, fyx போட போகிறோம். fyx இப்படி என்ன போட போகிறோன்னா, fyன்னு இருக்கு இல்லையா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த fyனா ∂/∂y இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக fx. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே எக்ஸை பொறுத்த வகைப்படுத்தினதை இப்போ நம்ம இப்போ ஒய்யை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். ஓகேவா, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம், ஏற்கனவே இங்கே எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினதை ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தினதை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தியிருப்போம். இப்போ எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினதை ஒய்யை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம், அப்படியே மாற்றி. ஓகேவா, அப்போ என்ன வேணும் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆன்சர் கீழே வர்றதுக்கு ஸ்கொயரு x² + y² ஹோல் ஸ்கொயர். x² + y² எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினதை ஒய்யை பொறுத்து பண்ணணுமா, அப்போ இதிலேருந்து வரப்போகுது நம்மளுக்கு x² + y² ஹோல் ஸ்கொயர். x² + y² அப்படியே வச்சுட்டு மேலே வர ஒய்யை வந்து வகைப்படுத்தினா 1. அதை வகைப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே y' போட்டிருப்பாங்க, இங்கே x² + y² ஹோல் டேஷ்னு போடுவாங்க. அதை வகைப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதுக்கு அதை வகைப்படுத்தின ஸ்டெப் நம்ம டேட்டா போடலாம். x² + y² 1 மைனஸ் மேலே வர ஒய்யை அப்படியே வச்சுட்டோம்னா கீழே வர x² + y² வகைப்படுத்தோம்னா ஒய்யை வகைப்படுத்தும் போது 2y. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், டோட்டலாக சிம்பிளிஃபை பண்ணும்போது x² - y² டிவைடட் பை x² + y² ஹோல் ஸ்கொயர். இது சமன்பாடு 2க்கு சேம் ஆன்சராக வருதா. இப்போ 1,2 fxy = fyx.
அடுத்தது அதுலேயே மூணாவது பாயிண்ட் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xyயா, இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய்க்கான கொஷின். அடுத்தது இதை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துகிறோம், அதான் எஃப்எக்ஸ். அப்படின்னா காஸ் டீட்டாவை வகைப்படுத்தினா மைனஸ் சைன் டீட்டா தானே, அந்த மாதிரி மைனஸ் சைன் இன்ட்டு அந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy. இதை மறுபடியும் எக்ஸ் உள்ளே வரதை மட்டும் மறுபடியும் எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது 2x மைனஸ் 3y. அப்போது இது வந்து எஃப்எக்ஸா. அடுத்தது எஃப்ஒய் போடலாம். எஃப்ஒய்னா இதே மாதிரி தான், காஸ் டீட்டா வகைப்படுத்தினா மைனஸ் சைன் டீட்டா அப்படி தான் வரும். இந்த உள்ளே வரதை மட்டும் நம்ம எதை பொறுத்து பண்ணுறப்ப ஒய்யை பொறுத்து பண்ணுவோம். எக்ஸை பொறுத்து பண்ணும்போது 2x, இதில் எக்ஸு போச்சுன்னா மைனஸ் 3y போட்டோம். இதை வந்து ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது 2x ஸ்கொயர் வந்து என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். மைனஸ் 3xyலேருந்து மைனஸ் 3x கிடைக்கும். அப்போது இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து இந்த மைனஸும் இதில் வர மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிருமா? அப்போ 3x இன்ட்டு சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy. இப்போது எஃப்எக்ஸ்ஒய் போடலாமா? இப்போ எஃப்எக்ஸும் எஃப்ஒய் தான் தனித்தனியாக போட்டிருக்கோம். எஃப்எக்ஸ்ஒய்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு எக்ஸ் வரனால ∂/∂x போட்டுக்கோ, ரெண்டாவது ஒய் வரனால எஃப்ஒய்யோட ஆன்சரை எடுத்து எழுதிக்கோ. அதாவது ஏற்கனவே ஒய்யை பொறுத்த வகைப்படுத்தினதை இப்போ எக்ஸை பொறுத்த மறுபடியும் வகைப்படுத்த போகிறேன். அப்போது இந்த ஆன்சரை மறுபடியும் நம்ம எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தலாமா? வகைப்படுத்தும் போது பாருங்கள், 3x அப்படியே வச்சுக்கோ. சைன் ஆஃப் அந்த ப்ராக்கெட்டில் எழுதும்போது என்ன வரும்? காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy. மறுபடியும் உள்ளே வரதை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது 2x மைனஸ் 3y ப்ளஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy அப்படியே இருக்கட்டும். 3xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3. இதெல்லாம் ஆர்டர் எடுத்துடலாம். எஃப்எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு எல்லாத்துலேயும் காமனாக 3 வெளியே எடுத்துட்டோம்னா இதில் வந்து நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். எல்லாத்துலேயும் காமனாக 3 எழுதிட்டோம்னா ஃபஸ்ட் டைம் என்ன இருக்கும்? 2x. இதில் வந்து என்ன ஆகுனா 3 தானே வெளியே எழுதியிருக்கோம். இந்த எக்ஸை வந்து இதில் வரக்கூடிய எக்ஸை வந்து உள்ளே பிரிக்கிடலாம். உள்ளே பிரிக்கும்போது 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy ப்ளஸ் இதுலேயும் இந்த 3யை நம்ம வெளியெடுத்து எழுதிட்டோம். அப்போ சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy. இது சமன்பாடு 1. அடுத்தது எஃப்ஒய்எக்ஸ் போடுறோம். அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? ∂/∂y இன்ட்டு எஃப்எக்ஸா. அப்போது ஏற்கனவே எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துறதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மறுபடியும் ஏற்கனவே எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துறதை இப்போ மறுபடியும் ஒய்யை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். அப்போது இந்த ஆன்சர் ஏற்கனவே எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினது இந்த ஆன்சரா. இதை வந்து என்ன பண்ண போகிறோம்? ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது என்ன வரும்னா, இதில் மைனஸ் 2x மைனஸ் 3y அப்படியே வச்சுக்கோ. மைனஸ் 2x மைனஸ் 3y அப்படியே வச்சுட்டா சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy வகைப்படுத்தினா காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy. மறுபடியும் உள்ளே வரதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது மைனஸ் 3x மட்டும் வரும். இப்போ அடுத்தது ப்ளஸ் இந்த மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy அப்படி வச்சுக்கிட்டு 2x மைனஸ் 3y வகைப்படுத்தினோம்னா மைனஸ் 3 மட்டும் வருமா? ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது மைனஸ் 3. அப்போது டோட்டலாக எல்லாத்துலேயும் காமனா 3யை வெளியே எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்? இதில் ஃபஸ்ட்டு இதில் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிடுச்சா. அப்போ 3யை வெளியே எடுத்துட்டா எக்ஸை மட்டும் இது கூட இன்ட்டு பண்ண 2x ஸ்கொயர் மைனஸ் 3xyயா இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy ப்ளஸ் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். எக்ஸ் சைன் ஆஃப் 3 இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy. ரெண்டு ஆன்சர் இது சமன்பாடு ரெண்டு ஆன்சர் சேமாக இருக்கா? 1, 2 எஃப்ஒய்எக்ஸ் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ்ஒய்.